சர்வதேச பயணிகளுக்கான தடையை ஜூலை 31 வரை நீட்டித்த கனடா. கோவிட்-19 தொற்று நோய் காரணமாக கனடா சர்வதேச பயணிகளுக்கு தற்போதுள்ள தடையை ஜூலை 31 வரை நீட்டித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கனேடியர்களின் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பை பாதுகாப்பதிலும் கனடாவில் கோவிட்-19 பரவலை குறைப்பதிலும் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்று கனடா எல்லை சேவைகள் நிறுவனத்தின் சார்பாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. மார்ச் நடுப்பகுதியில் கோவிட்-19 பரவுவதை தடுக்க கனேடிய குடிமக்கள் மற்றும் நிரந்தர குடியிருப்பாளர்கள் அல்லாத அனைத்து பயணிகளுக்கும் நுழைவதற்கு தடை உள்ளிட்ட பல நடவடிக்கைகளை கனடா செயல்படுத்தியது. கனேடிய குடிமக்கள், ராஜதந்திரிகள் மற்றும் விமான குழுக்களின் உடனடி குடும்ப உறுப்பினர்கள் கனடாவுக்கு வர அனுமதிக்கும் இந்த தடை கடந்த வார இரவு முடிவுக்கு வந்தது. மற்ற அனைத்து வெளிநாட்டு பயணங்களையும் நிறுத்திய சிறிது நேரத்திலேயே கனடாவுடன் தனி ஒப்பந்தம் செய்த அமெரிக்காவுக்கு மட்டும் இந்த தடை விலக்கு அளித்துள்ளது. கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் அத்தியாவசியமற்ற பயணங்களை தடை செய்யும் இந்த ஒப்பந்தம் ஜூலை 21 வரை நடைமுறையில் உள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் அத்தியாவசிய தொழிலாளர்கள், லாரிகள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் போன்றவர்கள் எல்லை கடக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். 15 நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை நாளை முதல் ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் நுழைய ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புக்கொண்டதை அடுத்து இந்த நீட்டிப்பு வந்துள்ளது. பாதுகாப்பான பட்டியலில் உள்ள 15 நாடுகளில் கனடாவும் ஒன்றாகும். அதே நேரத்தில் அமெரிக்கா விலக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சர்வதேச பயணிகள் மீதான தடையை தளர்த்துவதற்கான திட்டத்தை நிராகரித்தார். மிக விரைவாக நகர்வது கனடாவில் கொரோனா வைரஸின் 2வது அலைகளை தூண்டக்கூடும் என்று கூறினார். கனடாவுக்கு வந்த பின் பயணிகள் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டிய தனிமைப்படுத்தப்பட்ட சட்டத்தையும் ட்ரூடோ அரசாங்கம் புதுப்பித்துள்ளது. இந்த சட்டம் ஆகஸ்ட் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரசுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க உலகம் முழுக்க விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி நடத்தி வருகின்றனர். ஆனால் மருந்து கண்டுபிடிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டு ஆராய்ச்சி தொடர்ந்து கொண்டே உள்ளது. இதற்கு சில காரணங்கள் கூறப்படுகிறது. கொரோனா வைரஸின் மேலே உள்ள புரதத்தை உருவாக்க 1300 அமினோ அமிலங்கள் பயன்படுகின்றன. இந்த அமினோ அமிலங்கள் தான் கொரோனாவில் உள்ள புரதத்தின் கட்டுமானங்களாக திகழ்கின்றன. இவற்றை உடைத்துவிட்டால் வைரஸை ஒழிக்கலாம் என சிகாகோ பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வைரஸில் உள்ள 50,000 ஜீனோம்களின் மாறுபாடுகளுக்கு உட்படுகின்றன. இவ்வாறாக தொடர்ந்து அதன் தன்மை மாறிக்கொண்டிருப்பதால் தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பது மிகப்பெரிய சவாலாக விளங்குகிறது. இதன் மாறுபாட்டுக்கு ஏற்ப தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதே விஞ்ஞானிகளின் நோக்கமாக உள்ளது. ஜீன் அளவில் பார்த்தால் ஆஸ்பார்டிக் அமிலம் கிளைசின் அமிலமாக மாறுகிறது. இது குறித்து ஃபெயின் பார்க் பல்கலைக்கழக விஞ்ஞானி ஏகோ கோசர் ஆராய்ந்தார். திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான மாற்றங்கள் சங்கிலி தொடராக கொரோனா வைரஸில் நடைபெற்று வருவதை அவர் அறிந்தார். கொரோனா வைரஸில் இவ்வாறான மாறும் தன்மை அதனை மேலும் வீரியம் உள்ளதாக மாற்றுகிறது என கண்டறிந்தார். இது மனித உடலுக்குள் சென்று தன்னைத்தானே 1000 மடங்காக பிரதி எடுத்துக் கொள்கிறது. இந்த பிரதி எடுக்கும் தன்மை ஒழுங்கான முறையில் இல்லை. ஆகவே கொரோனா வைரஸ் எந்த வகையில் மாறுகிறது என்பதை கணிப்பது விஞ்ஞானிகளுக்கு மிக பெரும் சவாலாக உள்ளது. இதனால் இதற்கு ஏற்ற தடுப்பு ஒன்றை உருவாக்க விஞ்ஞானிகள் சிரமப்பட்டு வருகின்றனர். கொரோனாவின் முடிவை விருந்து வைத்து கொண்டாடிய செக் குடியரசு மக்கள் கொரோனா வைரஸ் பரவலின் முடிவை கொண்டாடும் வகையில் 1600 அடி மேஜையில் பொதுமக்கள் கலந்து கொண்ட இரவு விருந்தினை செக் குடியரசு நாட்டின் பிராக் நகரில் கொண்டாடியது. செக் தலைநகரான பிராக் நகரில் மக்கள் 1600 அடி நீள மேசையை கட்டியது. நாட்டின் கொரோனா வைரஸ் பூட்டுதலின் முடிவை கொண்டு வருவதற்காக ஒரு பிரம்மாண்டமான பொது இரவு விருந்தினை நடத்தினர். பெரிய கூட்டங்களுக்கு அரசாங்கம் கட்டுப்பாடுகளை நீக்கிய பின்னர் குடியிருப்பாளர்கள் நகரின் தெருக்களிலும் அதன் புகழ்பெற்ற சார்லஸ் பாலம் வழியாகவும் நீண்ட வரிசையில் கூடினர். செக் குடியரசு உலகளாவிய கொரோனா வைரஸ் பரவல் தொடக்கத்தில் ஒரு பூட்டுதலை விரைந்து செயல்படுத்தியது. மேலும் அதன் குடிமக்களுக்கு முகமூடிகளை அணிய வலியுறுத்திய முதல் நாடுகளில் ஒன்றாகும். இது பல நாடுகளை விட முந்தைய தொற்று நோய்களின் மோசமான மற்றும் எளிதான கட்டுப்பாடுகளை தவிர்க்க உதவியது. நாட்டின் முன்னேற்றத்தை கொண்டாடுவதற்காக சமூக தூரத்தை தவிர்க்கலாம், ஆனால் தொற்று நோய் முடிவடையவில்லை என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. மேலும் செக் குடியரசு இன்னும் பல வெளிநாட்டினரை அதன் எல்லைகளை கடக்க தடை விதித்து வருகிறது. இந்த நிகழ்வை சில விதிகளோடு அனுமதித்து சிறப்பாக நடத்தியது. கொரோனா வைரஸ் நெருக்கடியின் முடிவை மக்கள் சந்தித்து மற்றவர்களை சந்திக்க அவர்கள் இனி பயப்படுவதில்லை என்பதை காட்ட நாங்கள் விரும்புகிறோம். யாரோ ஒருவரிடமிருந்து ஒரு சாண்ட்விச் கடிப்பதை ஏற்க அவர்கள் பயப்படவில்லை என்று இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த உரிமையாளர் பிராக் கஃபே ஓன்ட்ரேஜ் கோப்சா கூறினார். எல்லோரும் இங்கே இருக்கிற உணவு அல்லது ஒரு பூவை கொண்டு வர ஏதாவது செய்ய வேண்டியிருந்தது. எல்லோரும் இதில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது என்று கோப்சா கூறினார். அட்டவணைகள் வெள்ளை மேஜை துணி மற்றும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டன. மேலும் நகரத்தின் மீது சூரியன் மறைந்ததால் உள்ளூர் வாசிகள் குடித்து உணவுகளை பகிர்ந்து கொண்டனர். சுமார் 10 மில்லியனுக்கும் அதிகமான நாடு செக் குடியரசில் சுமார் 12,000 உறுதிப்படுத்தப்பட்ட கோவிட்-19 வழக்குகள் மற்றும் 349 இறப்புகள் காணப்பட்டதாக ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் நெருக்கமான ஐரோப்பிய அண்டை நாடுகளுடன் ஒப்பிடும்போது அந்த புள்ளி விவரங்கள் ஒப்பீட்டளவில் குறைவாக உள்ளன. தொற்று நோய்க்கு பதிலளிக்கும் விதமாக அதன் வெளிப்புற எல்லைகளை மூடிய சில மாதங்களுக்கு பிறகு ஐரோப்பிய ஒன்றியம் முறையான பரிந்துரைகளை ஒப்புக்கொண்டது. பரவலாக எதிர்பார்க்கப்பட்டபடி 14 நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா இல்லை.
அதன் தற்போதைய கோவிட் தொற்று வீதம் ஐரோப்பிய ஒன்றியம் பாதுகாப்பான நாடு என்று கருதப்படுவதற்கான அளவுகோல்களை பூர்த்தி செய்யவில்லை. மீண்டும் திறக்கப்படும் டிஸ்னிலேண்ட்ஸ். டிஸ்னியின் ஆசியா பூங்காக்கள் அனைத்தும் இப்போது அதிகாரப்பூர்வமாக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. டோக்கியோ டிஸ்னி ரிசார்ட் ஜூலை 1 முதல் அதன் 2 தீம் பூங்காக்களுக்கும் பார்வையாளர்களை அனுமதித்துள்ளது. டோக்கியோ டிஸ்னிலேண்ட் மற்றும் டோக்கியோ டிஸ்னிசியா இரண்டும் பிப்ரவரி பிற்பகுதியிலிருந்து கொரோனா வைரஸ் தொற்று நோயால் மூடப்பட்டது. ஷாங்காய் டிஸ்னிலேண்ட் மீண்டும் திறக்கப்பட்ட உலகின் முதல் டிஸ்னி பூங்காவாகும். மே 11 முதல் விருந்தினர்களை சமூக தொலைவு மற்றும் கட்டாய முகமூடி அணிவது குறித்த நெறிமுறைகளுடன் பார்வையாளர்களை வரவேற்றது. மேலும் ஹாங்காங் டிஸ்னிலேண்ட் 1 மாதத்திற்கு பிறகு அதை பின்பற்றியது. ஜப்பானில் டோக்கியோ டிஸ்னிலேண்ட் மற்றும் டிஸ்னிசியா பூங்காக்களை இயக்கும் ஓரியண்டல் லேண்ட் விருந்தினர் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான தனது சொந்த வழிகாட்டுதல்களை அறிவித்துள்ளது. முன்கூட்டியே டிக்கெட் முன்பதிவு, கட்டாய வெப்பநிலை சோதனைகள் மற்றும் கவர்ச்சிகரமான இடங்களை அனுபவிக்கும் போது சமூக தூரத்தை உள்ளடக்கியது போன்றவையாகும். டிஸ்னி அனுபவத்தின் மற்ற பழக்கமான பகுதிகளும் மாறிவிட்டன. உதாரணமாக, மிக்கி அண்ட் மின்னி மவுஸ் அணிவகுப்புகளில் மிதவைகளில் சவாரி செய்வார்கள். ஆனால் அவர்கள் ரசிகர்களுடன் உடல் ரீதியாக ஒன்றிணைக்க மாட்டார்கள் அல்லது புகைப்படங்களுக்கு போஸ் கொடுக்க மாட்டார்கள். மேலும் பூங்காக்கள் உட்புற வசதிகளில் மேம்பட்ட காட்டு சுழற்சி மற்றும் உபகரணங்கள் மற்றும் சவாரிகளில் அடிக்கடி கிருமி நீக்கம் செய்யப்படும். அனைத்து பார்வையாளர்களும் ஆன்லைனில் டிக்கெட் இடங்களை முன்பதிவு செய்ய வேண்டும். ஒரு ஆர்டருக்கு அதிகபட்சம் 5 டிக்கெட்டுகள் மட்டுமே வழங்கப்படும். ஓரியண்டல் லேண்ட் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அனுமதிக்கும் நபர்களின் எண்ணிக்கையை குறிப்பிடவில்லை. ஆனால் இது பூங்காக்களின் வழக்கமான திறனில் 50% குறைவாக இருக்கும். கொரோனா வைரஸ் காரணமாக டோக்கியோ டிஸ்னி பூங்காக்கள் 4 மாதங்கள் மூடப்பட்ட பின்னர் மீண்டும் தற்பொழுது திறக்கப்படுகின்றன. தொடக்க நாளில் டோக்கியோ டிஸ்னிலேண்டிற்கு செல்ல விருந்தினர்கள் சமூக ரீதியாக தொலைதூர வரிசையில் காத்திருந்தார்கள். முதலில் டிஸ்னி 2020 ஜூலை நடுப்பகுதியில் உலகெங்கிலும் உள்ள அதன் 12 பூங்காக்களையும் மீண்டும் திறக்க திட்டமிட்டிருந்தது. டிஸ்னிலேண்ட் பாரிஸ் ஜூலை 15ஆம் தேதி ஒரு கட்டமாக மீண்டும் திறக்கப்பட உள்ளது. புளோரிடாவின் ஆர்லாண்டோவில் உள்ள டிஸ்னி வேர்ல்ட் ஜூலை 11ஆம் தேதி மெதுவாக மீண்டும் திறக்கப்பட உள்ளது. ஆனால் பூங்காவில் பணிபுரியும் பல நடிகர்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் அளிப்பதில் அக்கறை கொண்ட தொழிலாளர் சங்க உறுப்பினர்களிடமிருந்து விவரங்களை பெற்று வருகிறது. ஏனெனில் கோவிட்-19 வழக்குகள் இப்பகுதியில் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இதற்கிடையில் டிஸ்னி மீண்டும் திறக்கும் திட்டத்தை மறுபரிசீலனை செய்யக்கோரி ஒரு மனுவில் சுமார் 7000 பேர் கையெழுத்திட்டுள்ளனர். முதலில் டிஸ்னி 2020 ஜூலை நடுப்பகுதியில் உலகெங்கிலும் உள்ள அதன் 12 பூங்காக்களையும் மீண்டும் திறக்க திட்டமிட்டிருந்தது. டிஸ்னிலேண்ட் பாரிஸ் ஜூலை 15ஆம் தேதி ஒரு கட்டமாக மீண்டும் திறக்கப்பட உள்ளது. அமெரிக்காவின் மறுபுறத்தில் டிஸ்னிலேண்ட் மற்றும் டிஸ்னி கலிபோர்னியா அட்வென்ச்சருக்கான ஜூலை 17ஆம் தேதி மீண்டும் திறக்கப்பட இருந்த தேதி கால வரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. கலிபோர்னியா மாநிலம் தீம் பூங்காக்களுக்கான சிறப்பு வழிகாட்டுதல்களை வெளியிட மறுத்துவிட்டது. ஆயிரக்கணக்கான நடிகர்களை மீண்டும் பணிக்கு அழைத்து வந்து எங்கள் வணிகத்தை மறுதொடக்கம் செய்ய எங்களுக்கு தேவையான நேரத்தை கருத்தில் கொண்டு அரசாங்க அதிகாரிகளிடமிருந்து ஒப்புதல் பெறும் வரை எங்கள் தீம் பூங்காக்கள் மற்றும் ரிசார்ட் ஹோட்டல்களை மீண்டும் திறப்பதை தாமதப்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை என்று டிஸ்னியின் பிரதிநிதி ஒரு அறிக்கையில் கூறினார். கர்நாடக மாநிலம் தும்கூரு மாவட்டத்தின் சிக்கன நாயக்கன் ஹல்லி என்னும் கிராமத்தைச் சேர்ந்த 2 கொரோனா உறுதி செய்யப்பட்டது. அவர்களில் ஒருவர் ஆடு மேய்ப்பவர். இந்த கிராமத்தில் 300 வீடுகளும் 1000 மக்களும் வாழ்ந்து வருகின்றனர். ஆடு மேய்ப்பவருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதால் அவர் மேய்த்து வந்த ஆடுகளுக்கு நோய் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என ஊர் மக்கள் அஞ்சினர். இந்த நிலையில் ஆடுகளை பரிசோதிப்பதற்காக கால்நடை மருத்துவர்கள் அந்த கிராமத்திற்கு சென்றனர். அப்போது ஆடுகளை கொலை செய்ய வருவதாக நினைத்து அவர்களை தடுத்திருக்கின்றனர். பிறகு கால்நடை மருத்துவர்கள் மக்களுக்கு விளக்கம் அளித்த பின் கால்நடை மருத்துவர்கள் ஆடுகளை பரிசோதித்தனர். கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவரின் வெள்ளாடுகள் மற்றும் செம்மறி ஆடுகள் என 47 ஆடுகளுக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. ஆடுகளிடம் இருந்து எடுக்கப்பட்ட சளி மாதிரிகள் பெங்களூருவில் உள்ள கால்நடை பராமரிப்பு மற்றும் உயிரியல் தொழில்நுட்ப மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து எல்லா ஆடுகளும் தனிமைப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. கொரோனா மாஸ்க் என்ன செய்யும், நாம் பயன்படுத்தும் கைக்குட்டைகள் என்ன செய்யும் என்பது பற்றி ஆய்வுகள் நடத்தப்பட்டது. இந்த ஆய்வுகளின் முக்கிய கண்டுபிடிப்பாக ஒருவர் மாஸ்க் ஏதும் அணியாமல் இருமினால் கிருமிகள் 12 அடி வரை சிதறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதுவே ஈரப்பதம் அதிகமாக உள்ள பகுதிகளில் இந்த கிருமிகள் பரவுவது வழக்கத்தை விட 4 மடங்கு அதிகமாக இருக்கும் கண்டறியப்பட்டுள்ளது. இதற்காக ஆய்வாளர்கள் மனித உடலை போல் செயற்கையாக பொம்மை ஒன்றை தயாரித்து இருமும் போது அதிலிருந்து வெளியேறும் கிருமிகள் எவ்வளவு தூரம் செல்கிறது என்பதை ஆய்வு செய்தனர். இந்த சோதனையின் போது கொரோனா மாஸ்குகள், காட்டன் துணிகள், கைக்குட்டைகள் உள்ளிட்டவற்றை அணியும் போது ஏற்படும் தாக்கம் குறித்தும் கண்டறிந்தனர்.
இந்த ஆய்வுகளில் ஏதேனும் ஒரு மாஸ்க் அணியும் போது நிச்சயம் கிருமிகள் வெளியே பரவுவது குறையும் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆய்வுகளை மேற்கொண்ட வல்லுநர்கள் கொரோனா தாக்கம் அதிகரித்து வரும் இந்த சூழலில் உடல் ரீதியான இடைவெளி, முகக்கவசங்கள் குறித்த பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இந்த ஆய்வுகளை நடத்தி முடிவுகளை வெளியிட்டுள்ளோம் என்கின்றனர். அதன்படி வீட்டில் நாமே தயாரிக்கும் பல அடுக்குகளை கொண்ட காட்டன் மாஸ்குகள் கிருமிகள் பரவுவதை வெகுவாக குறைக்கிறது என்பதை உணர முடிந்தது. இந்த வகை மாஸ்குகளை அணிந்து வந்த ஒருவர் இருமும் போது அது 1 சென்டிமீட்டர் தூரம் வரை மட்டுமே கிருமிகளை வெளியே அனுமதிக்கிறது என்பது கண்டறியப்பட்டது. அதேவேளையில் கோன்களை போன்ற வடிவம் கொண்ட மாஸ்குகளின் தாக்கம் சிறப்பாக இருந்தது ஆய்வுகளில் கண்டறியப்பட்டது. இந்த வகை மாஸ்குகள் 20 சென்டிமீட்டர் வரை மட்டுமே கிருமிகளை வெளியே அனுமதிக்கிறது. ஆனால் சாதாரண கைக்குட்டைகள் உள்ளிட்டவற்றை அணிந்து இருமினால் இதன் தாக்கம் அதிகமாக இருப்பது ஆய்வில் தெரிய வந்தது. ஆம், கைக்குட்டைகளை கட்டிக்கொண்டு ஒருவர் இருமும்போது அதன் மூலம் கிருமிகள் 1 மீட்டர் அளவு இந்த கிருமிகள் பரவுவது தெரிய வந்தது. அதாவது 3.5 அடி தூரம் வரை பரவுவது உறுதி செய்யப்பட்டது. கைக்குட்டைகளினால் பெரிய பலனில்லை என்பது ஆய்வுகளின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே எந்த வகை மாஸ்க் அணிந்தாலும் மூக்கு பகுதியில் இருந்து குறிப்பிட்ட அளவிலான கிருமிகள் வெளியே வருவதை தவிர்க்க முடியவில்லை. எனினும் காட்டன் அல்லது கோன் வடிவிலான மாஸ்குகளை அணிந்திருக்கும் போது இப்படி வெளியேறும் கிருமிகள் பெரும் தாக்கத்தை பிறருக்கு ஏற்படுத்தது. ஆபத்தை உணராத அமெரிக்கா. கொரோனா பாதிப்பு காரணமாக பாதுகாப்பான நாடுகள் பயண பட்டியலில் இருந்து அமெரிக்காவை நீக்கியுள்ளது ஐரோப்பிய ஒன்றியம். ஐரோப்பிய ஒன்றியத்தில் வெளிப்புற எல்லைகள் நேற்று முதல் திறக்கப்பட்டுள்ளது. 27 உறுப்பினர்களை கொண்ட ஐரோப்பிய ஒன்றிய ஆணையம் அதன் எல்லைகளுக்கு அப்பால் 14 நாடுகளில் இருந்து சுற்றுலா மற்றும் வணிக பயணங்கள் மேற்கொள்ள ஒப்புதல் அளித்தது. அல்ஜீரியா, ஆஸ்திரேலியா, கனடா, ஜார்ஜியா, ஜப்பான், மாண்டினிக்ரோ, மொராக்கோ, நியூசிலாந்து, ருவாண்டா, செர்பியா, தென்கொரியா, தாய்லாந்து, துனிசியா மற்றும் உருகுவே ஆகிய நாடுகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புதல் அளித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தை விட அமெரிக்கா, ரஷ்யா, பிரேசில் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் கொரோனாவால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. எனவே குறிப்பிட்ட நாடுகள் அனுமதி ஒப்புதலுக்காக குறைந்தது 2 வாரங்கள் காத்திருக்க வேண்டும் என கூறப்படுகிறது. மேலும் அமெரிக்காவில் தற்போது உள்ள அலட்சிய நடைமுறை தொடர்ந்தால் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க முடியாமல் போகும் என்று தொற்று நோயியல் நிபுணர் ஆண்டனி ஃபாசி கூறியுள்ளார். தினம்தோறும் நாம் காணும் நோய் எண்ணிக்கை எண்களே நமக்கு உண்மையை கூறுகின்றன. இது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. நாம் தவறான திசையில் போய்க் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக சொல்கிறேன், நிலைமை கைமீறி போய்க் கொண்டிருக்கிறது என்று ஆதங்கப்பட்டிருக்கிறார் ஃபாசி. குறிப்பாக தற்போதைய நிலையை கட்டுப்படுத்தவில்லை என்றால் நாள் ஒன்றிற்கு 40,000 என்றிருக்கும் நோய் தொற்று எண்ணிக்கையானது நாள் ஒன்றிற்கு 1 லட்சம் என்று அதிகரிக்கும் என்று அமெரிக்க செனட் பேனலிடம் தெரிவித்திருக்கிறார் ஃபாசி. கொரோனா ஊரடங்கு காலத்தில் இந்திய சூழலியல் பசுமையில்ல வாயுக்களின் அளவு கணிசமாக அளவு குறைந்துள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் நாசா, ஜப்பானில் உள்ள ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி மற்றும் ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியவை இணைந்து ஊரடங்கு காலத்தில் சூழலில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து ஆய்வு செய்து வருகின்றன. இதற்கான செயற்கைக்கோள்கள் பருவநிலை மாற்றத்தை ஆராய்வதுடன் காற்று எவ்வகையான தாக்கங்கள் ஏற்படுகின்றன என்பதை ஆராய்ந்து வருகின்றன. மும்பை, பீஜிங், டோக்கியோ மற்றும் நியூயார்க் ஆகிய நகரங்களில் எடுக்கப்பட்ட ஆய்வுகளின்படி கரியமில வாயு வெளியேற்றமானது இந்த நகரங்களில் கணிசமான அளவு குறைந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. புதுடெல்லி மற்றும் மும்பை ஆகிய நகரங்களில் நைட்ரஜன் வாயுவின் அளவும் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளது. இந்தியாவில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட காலத்தில் பசுமையில்ல வாயுக்களின் அளவு வியக்கத்தக்க அளவில் குறைந்திருந்ததை அப்பொழுதே நாசா தெரிவித்திருந்தது. கடந்த 20 வருடங்களில் இல்லாத அளவிற்கு இந்தியாவின் மாசு தூய்மைக்கேடு குறைந்துள்ளதாகவும் அதிலும் குறிப்பாக வட இந்தியாவில் மாசு தூய்மைக்கேட்டில் அதிகமான மாற்றத்தை காண முடிகிறது எனவும் நாசா அறிவித்திருந்தது. கொரோனா தொற்று தடுக்கும் பொருட்டு அமலில் உள்ள ஊரடங்கு காரணமாக இந்தியாவில் உள்ள ஏரோசோலின் அளவானது 20 வருடங்களில் இல்லாத அளவிற்கு குறைந்துள்ளதாக நாசா செயற்கைக்கோளில் உள்ள சென்சார் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பூமியின் வளிமண்டலத்தில் ஊரடங்கு காரணமாக பல மாற்றங்கள் நிகழும் என்பது ஏற்கனவே நாங்கள் கணித்து வைத்ததுதான். ஆனால் இந்த அளவிற்கு இந்தியாவில் ஏரோசோல் அளவு குறையும் என நான் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்கிறார் நாசா விஞ்ஞானி பவன் குப்தா. உலகளவிலான இந்த ஆய்வில் மிலன், ரோம், பாரிஸ் மற்றும் மேட்ரிட் ஆகிய நகரங்களில் கரியமில வாயு வெளியேற்ற அளவு 50% குறைந்துள்ளது. இந்நகரங்களில் கடுமையான ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது இதற்கு காரணம். ஊரடங்கு காலத்தில் மனிதர்களின் செயல்பாடுகள் முடக்கப்பட்டுள்ளதால் இப்புவியில் நம் இனத்தின் வாழ்நாள் அதிகரிக்க சிறிதளவேனும் வாய்ப்புள்ளது என்பது நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் உண்மை. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5 லட்சத்திலிருந்து 6 லட்சமாக மாற 6 நாட்கள் மட்டுமே தேவைப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5,85,493 6,04,641 உயர்ந்துள்ளது.
கடந்த 24 மணி நேரத்தில் 19,148 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்றால் 24 மணி நேரத்தில் மட்டும் 434 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 17,400 17,834 அதிகரித்திருக்கிறது. உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை சுமார் 1,07,00,000 கடந்துள்ளது. இதுவரை உலகம் முழுவதும் சுமார் 5,18,000 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். உலகம் முழுவதும் கடந்த ஒரு வாரமாக தினமும் புதிதாக 1,60,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு வருகிறது. அதாவது உலகம் முழுவதும் கொரோனா பரவியவர்களின் மொத்த எண்ணிக்கையில் 60% கடந்த ஒரு மாதத்தில் உறுதி செய்யப்பட்டவர்கள். அதிகபட்சமாக அமெரிக்காவில் இதுவரை கொரோனாவால் சுமார் 28 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,30,000 கடந்துள்ளது. அதாவது உலகில் கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட அமெரிக்காவில் உலக பாதிப்பு எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட 4 பங்கு உள்ளது. தற்போது அமெரிக்காவில் தெற்கு மற்றும் மேற்கு மாகாணங்களில் நோய் பாதிப்பு தீவிரமடைந்துள்ளது. இது குறித்து தொற்றுநோய் நிபுணரும் அரசின் ஆலோசகருமான ஆண்டனி ஃபவுசி, விஷயம் தற்போது கைமீறிவிட்டது, நாம் தவறான திசையில் சென்று கொண்டிருக்கிறோம் என எச்சரித்துள்ளார். தொற்றுநோயை கட்டுப்படுத்த அதிகாரிகளும் பொதுமக்களும் நடவடிக்கை எடுக்க தவறினால் ஒரு நாளைக்கு 1,00,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்படுவார்கள் என்றும் கூறியுள்ளார். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், தொற்றுநோய் அதன் அசிங்கமான முகத்தை உலகம் முழுவதும் பரப்புகிறது, அமெரிக்காவிற்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனை பார்க்கும்போது நான் சீனா மீது மேலும் மேலும் கோபமடைகிறேன். மக்கள் அதனை பார்ப்பார்கள், நான் அதனை உணர்கிறேன் என கூறியுள்ளார். கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளின் வரிசையில் பிரேசில் 2வது இடத்தில் உள்ளது. 3வது இடத்தில் ரஷ்யா உள்ளது. இந்தியா 4வது இடத்தில் நீடித்து வருகிறது. இந்தியாவில் கொரோனா பரவல் இதே அளவு வேகத்தில் சென்றால் நாம் இன்னும் 4 நாட்களில் 3ஆம் இடத்திற்கு வந்துவிடுவோம் என ஆராய்ச்சியாளர்கள் கணித்துள்ளனர். மலேசியாவில் புதிதாக எந்த கொரோனா தொற்று நோயாளிகளும் இல்லை என்று மலேசிய சுகாதாரத்துறை இயக்குனர் நூர் கிசாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். மேலும் சமூக பரவல் மூலமாக மலேசியாவிற்குள் கொரோனா தொற்று ஒருவருக்கும் ஏற்படவில்லை என்று நேற்று தெரிவித்திருக்கிறார் அப்துல்லா. தற்போதைய நிலையில் மலேசியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த நோயாளிகளின் எண்ணிக்கை 8,640 உள்ளது. அவர்களுள் 144 பேர் தீவிர கண்காணிப்பில் உள்ளனர். 4 பேர் ஐசியூவிலும் 2 பேர் சுவாச கருவிகளின் உதவியுடனும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். மலேசியாவில் கொரோனா தொற்று பாதிப்பில் இருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 8,375 உள்ளது. இது ஒட்டுமொத்த நோயாளிகளின் எண்ணிக்கையில் 96.6% ஆகும். மேலும் மலேசிய கல்வித்துறை அமைச்சர் முகமது ரட்ஸி முகமது ஜிடின் கூறும்போது, ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கான கல்விக்கூடங்கள் திறக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மலேசியா கொஞ்சம் கொஞ்சமாக கொரோனா பேரிடரிலிருந்து மீண்டு வருவது உலகிற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. மலேசியாவில் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ள மக்களின் வாழ்க்கை புகைப்படங்கள் உலக மக்களின் நம்பிக்கையை மீட்டுக் கொடுத்திருக்கிறது. சீனாவின் உதவியை நாடும் உலக சுகாதார அமைப்பு. முதலில் சீனாவில் பரவிய கொரோனா வைரஸ் தொடர்ந்து பல நாடுகளில் தனது ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது. அங்கு தற்போது கொரோனா வைரஸ் பாதிப்பு கட்டுக்குள் வந்துள்ள நிலையில் தற்போது புதிதாக G4EA H1N1 என்ற புதிய வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் குறித்து ஆராய்ச்சியாளர்கள் இந்த வைரஸின் பாதிப்பு கொரோனா வைரஸ் போல இருக்கும் என தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் வைரஸ் தொற்று நோயாக மாறுகிற வாய்ப்பு இருப்பதால் இது குறித்து மதிப்பிடுவதற்கு உலக சுகாதார அமைப்பு சீனாவின் உதவியை நாடியுள்ளது. இது பற்றி உலக சுகாதார நிறுவனத்தின் மேற்கு பசிபிக் பிராந்திய இயக்குனர் தகேஷி கசாய் உரையாற்றினார். சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய வைரஸ் பன்றிக் காய்ச்சல் வைரஸின் திரிபு என கூறப்படுவதால் இது தொற்று நோயாக மாறுகிற அபாயங்கள் உள்ளது என கசாய் தெரிவித்தார். மேலும் இது குறித்து மதிப்பிடுவதற்கு சீனாவின் ஒருங்கிணைப்பை உலக சுகாதார நிறுவனம் நாடியுள்ளது. தற்போது கிடைத்துள்ள தகவல்கள் நிலைமையை மதிப்பிடுவதற்கு போதுமானதாக இல்லை. இந்த புதிய நிகழ்வில் சரியான இடர் மதிப்பீட்டை நாங்கள் செய்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு சீன அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட விரும்புகிறோம். கொரோனா வைரஸ் தொற்று பரவலை தடுப்பதற்கு கட்டமைக்கப்பட்ட திறனை எதிர்காலத்தில் இன்ஃபுளுன்சா தொற்று நோய்களுக்கு தீர்வு காண்பதற்கும் பயன்படுத்த முடியும் என கசாய் தெரிவித்துள்ளார். 2020ஆம் ஆண்டின் 2வது பாதியில் மற்றொரு கொரோனா தொற்று தாக்கம் அதிகமானால் 340 மில்லியன் முழு நேர வேலைகளை இழக்க நேரிடும் என சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது. 2020ஆம் ஆண்டின் 2ஆம் பாதியில் தாக்கினால் உலகளாவிய வேலை நேர இழப்பு 11.9% இருக்கும் என்று ILO எச்சரித்துள்ளது. இது 340 மில்லியன் முழு நேர வேலைகள் இழப்புக்கு சமம். சர்வதேச தொழிலாளர் அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் COVID-19 மற்றும் வேலை உலகம் உலகளாவிய தொழிலாளர் சந்தையில் இந்த ஆண்டு முழுவதும் மீட்கப்படுவது நிச்சயமற்றதாகவும் முழுமையற்றதாகவும் இருக்கும். 2020ஆம் ஆண்டின் 2வது காலாண்டில் உலகளாவிய வேலை நேரத்தில் 14% வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. 400 மில்லியன் முழு நேர வேலைகள் இழப்புக்கு சமம் என்று அறிக்கை கூறியுள்ளது. 2020ஆம் ஆண்டின் முதல் பாதியில் உலகம் முழுவதும் இழந்த வேலை நேரங்களின் எண்ணிக்கை முன்னர் மதிப்பிடப்பட்டதை விட மோசமாக இருந்தது.
ஆண்டின் இரண்டாம் பாதியில் மிகவும் நிச்சயமற்ற மீட்பு, சிறந்த சூழ்நிலையில் கூட தொற்றுநோய்க்கு முந்தைய நிலைகளுக்கு செல்ல போதுமானதாக இருக்காது என்று நிறுவனம் எச்சரித்தது. அடிப்படை மாதிரியானது தற்போதுள்ள கணிப்புகளுக்கு ஏற்ப பொருளாதார நடவடிக்கைகளில் மீளுருவாக்கம், பணியிட கட்டுப்பாடுகளை நீக்குதல் மற்றும் நுகர்வு மற்றும் முதலீட்டில் மீட்பு ஆகியவற்றை கருதுகிறது. இது 4.9% வேலை நேரங்களை குறைக்கிறது. 140 மில்லியன் முழுநேர வேலைகளுக்கு சமம். 2019 கடைசி காலாண்டுடன் ஒப்பிடும்போது அவநம்பிக்கையான சூழ்நிலையில் 2020 ஆண்டின் இரண்டாம் பாதியில் நிலைமை இரண்டாவது காலாண்டில் இருந்ததைப் போலவே சவாலாக இருக்கும் என்று அது கூறுகிறது. அவநம்பிக்கையான சூழ்நிலை இரண்டாவது தொற்று அலை மற்றும் கட்டுப்பாடுகள் திரும்புவதை கணிசமாக மீட்டெடுக்கும் என்று கருதுகிறது. தொழிலாளர்களின் நடவடிக்கைகள் விரைவாக மீண்டும் தொடங்குகின்றன. இது ஒட்டுமொத்த தேவை மற்றும் வேலைவாய்ப்பை கணிசமாக அதிகரிக்கும் என்று நம்பிக்கையான சூழ்நிலை கருதுகிறது. இந்த விதிவிலக்காக வேகமாக மீட்கப்படுவதால் உலகளாவிய வேலை நேர இழப்பு 1.2% குறையும். அடுத்த 6 மாதங்களில் மீட்க 3 சாத்தியமான சூழ்நிலைகளின் கீழ் பூட்டுதல் நடவடிக்கைகள் தொடங்குவதற்கு முன்பு இருந்ததை விட எதுவும் உலகளாவிய வேலை நிலைமையை சிறந்த வடிவத்தில் காணவில்லை என்று நிறுவனம் கூறியது. இதனால்தான் இந்த ஆண்டின் இரண்டாம் பாதியில் சிறந்த சூழ்நிலைகளில் கூட நிச்சயமற்ற ஆனால் முழுமையற்ற மீட்சியை பற்றி நாங்கள் பேசுகிறோம். எனவே ஒரு எளிய அல்லது விரைவான மீட்சி இருக்கப் போவதில்லை என்று ILO இயக்குனர் ஜெனரல் கை ரைடர் கூறினார். புதிய புள்ளி விவரங்கள் கடந்த வாரங்களில் பல பிராந்தியங்களில், குறிப்பாக வளரும் பொருளாதாரங்களில் மோசமான நிலைமையை பிரதிபலிக்கின்றன. பிராந்திய ரீதியில் இரண்டாவது காலாண்டில் வேலை நேர இழப்புகள் அமெரிக்கா 18.3%, ஐரோப்பா மற்றும் மத்திய ஆசியா 13.9%, ஆசியா மற்றும் பசிபிக் 13.5%, அரபு நாடுகள் 13.2% மற்றும் ஆப்பிரிக்கா 12.1% ஆகும். உலகின் பெரும்பான்மையான தொழிலாளர்கள் ஒருவித பணியிட மூடல் உள்ள நாடுகளில் தொடர்ந்து வாழ்கின்றனர். அமெரிக்கா மிகப்பெரிய கட்டுப்பாடுகளை அனுபவித்து வருகிறது. ILO அறிக்கையில் முக்கியமாக தொற்று நோயால் பெண் தொழிலாளர்கள் விகிதாச்சாரத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், சமீபத்திய தசாப்தங்களில் செய்யப்பட்ட பாலின சமத்துவத்தின் சில மிதமான முன்னேற்றம் இழக்கப்படும் அபாயத்தை உருவாக்கி வருவதாகவும், வேலை தொடர்பான பாலின ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்கும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. பெண்கள் தொழிலாளர்கள் மீது COVID-19 கடுமையான தாக்கம், தங்குமிடம், உணவு விற்பனை மற்றும் உற்பத்தி போன்ற நெருக்கடியால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள சில பொருளாதார துறைகளில் அவர்களின் அதிகப்படியான பிரதிநிதித்துவத்துடன் தொடர்புடையது. உலகளவில் வேலைவாய்ப்பில் உள்ள பெண்களில் கிட்டத்தட்ட 510 மில்லியன் அல்லது 40% பெண்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட 4 துறைகளில் பணிபுரிகின்றனர். இது 36.6% ஆண்களுடன் ஒப்பிடும்போது வீட்டு வேலை மற்றும் உடல்நலம் மற்றும் சமூக பராமரிப்பு பணித்துறைகளிலும் பெண்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றனர். அங்கு அவர்கள் வருமானம் மற்றும் தொற்று மற்றும் பரவுதல் ஆகியவற்றை இழக்க அதிக ஆபத்து உள்ளது. மேலும் சமூக பாதுகாப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. தொற்று நோய்க்கு முந்தைய சமத்துவமற்ற விநியோகமும் நெருக்கடியின் போது மோசமடைந்துள்ளது. இது பள்ளிகள் மற்றும் பராமரிப்பு சேவைகளை மூடுவதால் மோசமடைந்துள்ளது. முன்னோடி இல்லாத வேகம் மற்றும் நோக்கத்துடன் நாடுகள் கொள்கை நடவடிக்கைகளை ஏற்றுக்கொண்டாலும் ILO மானிட்டர் சில முக்கிய சவால்களை முன்னிலைப்படுத்துகிறது. இதில் சரியான சமநிலையை கண்டறிதல் மற்றும் உகந்த நிலையான தொழிலாளர் சந்தை விளைவுகளை உருவாக்க சுகாதார, பொருளாதார மற்றும் சமூக மற்றும் கொள்கை தலையீடுகளின் வரிசை முறை, தொழிலாளர் சந்தைகளை சிறந்ததாகவும் சமமாகவும் மாற்றுவதற்காக வளங்கள் பெருகிய முறையில் கட்டுப்படுத்தப்பட்டு பாதிக்கப்படக்கூடிய, பின்தங்கிய மற்றும் கடுமையாக பாதிக்கப்பட்ட குழுக்களின் நிலைமைகளை பாதுகாத்து ஊக்குவிக்கும் போது தேவையான அளவில் கொள்கை தலையீடுகளை செயல்படுத்துதல் மற்றும் பராமரித்தல். இப்போது நாம் எடுக்கும் முடிவுகள் 2030 ஆண்டிற்கும் அதற்கு அப்பாலும் வரும் ஆண்டுகளில் எதிரொலிக்கும். நாடுகள் தொற்று நோயின் வெவ்வேறு கட்டங்களில் உள்ளன மற்றும் நிறைய செய்யப்பட்டுள்ளன என்றாலும் இந்த நெருக்கடியிலிருந்து நாம் வெளியேற விரும்பினால் எங்கள் முயற்சிகளை இரட்டிப்பாக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. உங்கள் பாதுகாப்பிற்கு நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அரசாங்கம் சொல்லும் தகவல்களை மட்டுமே நம்பிக்கொண்டு இருக்காதீர்கள் என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு தனிமனிதனும் தங்களின் நிலையை உணர்ந்து கொண்டு நடக்க வேண்டும் எனவும் உலக சுகாதார அமைப்பின் அவசர கால பிரிவின் தலைவர் மைக் ரயான் அறிவித்துள்ளார். கொரோனாவை புரிந்து கொள்ளுதல் என்பது தொற்று நோயின் பரவல் உங்கள் பகுதியில் எந்த அளவில் உள்ளது, எப்படி பரவுகிறது, நாம் பொது இடத்திற்கு செல்வது நல்லதா என தனிமனிதர் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து தெரிந்து கொள்ளுதல் என ரயான் குறிப்பிட்டுள்ளார். சமூக பரவல் குறித்து மக்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அரசாங்கம் சொல்வதை மட்டும் நம்பி நடப்பதில் பயனில்லை எனவும் ரயான் தெரிவித்தார். சமூக பரவல் இல்லை என பல அரசாங்கங்கள் சொல்லி வரும் நிலையில் உலக சுகாதார நிறுவனம் இத்தகைய கருத்தை முன்வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு முறையான சிகிச்சை மற்றும் உணவு வழங்கப்படுவதில்லை என்று அங்கே அனுமதிக்கப்பட்டுள்ள பெண் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது.
உடனே நம்ம என்ன கேட்குறோம், மருத்துவ ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே வந்து கரெக்டான டைமுக்கு பண்ண மாட்டேன்றாங்க. கை குழந்தைய நான் வச்சிட்ருக்கேன். எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு வந்து சாப்பாடும் பத்தாமல் தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. குழந்த என் பையன் சாப்பிடவே இல்லை. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ காலையில் கை குழந்த 1.5 வயசு குழந்த வச்சுருக்கேன். அவனுக்கும் வந்து பால் நேற்று எதுவும் ப்ரொவைட் பண்ணல. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எதுவும் கொடுக்கல, இன்னமும் கொடுக்கல. மணி 8 மணி ஆச்சு, இன்னமும் எனக்கு கொடுக்காமல் இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து எங்களை எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு பார்த்திங்கன்னா இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. இன்னமும் வந்து பார்க்கவே இல்லை. நாங்களும் போய் டோர் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க வெளியே. நான் பாருங்க, நானும் தட்டி பார்த்தேன். எவ்வளோ நேரம் வந்து கொடுக்கவே இல்லை. அது அவங்க இருக்கிறாங்க, அவங்கள கூட கேட்டு பாருங்க. என்ன சொல்லுங்கக்கா, நீங்கள் சொல்லுங்க. எல்லாம் நேற்று இந்த 3 நாளாக எங்களை படுத்துகிற கொடுமை. ஒரு தண்ணி நல்ல தண்ணிக்கு வெறியாக போயிடுச்சுங்க. தண்ணி குடிக்க முடியல. குளோரின் கலந்த தண்ணி நாங்கள் குடிக்கவே மாட்டோம். குடித்தா தொண்டையெல்லாம் எரியுதுன்னு கேட்டு பார்த்தோம். தண்ணிக்கு போய் வெளியில் உட்காந்து எங்களை அந்த பக்கம் வந்தால் அந்தட்ட போன்னு தான் பேசுகிறாங்க. எங்களை ஒரு தீண்டத்தகாத மாதிரி படுத்துகிறாங்க. நாங்கள் வீட்டில் எவ்வளோ சேஃபாக இருந்தோம் தெரியுங்களா? எங்களை இங்கே கொண்டாந்து அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க. சாப்பாடு நேற்று காலையில் நாங்கள் எந்திரிச்சு உட்காந்து 10 மணி ஆயிடுச்சுங்க. சாப்பாடு வர ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்கிறது கிடையாது. இத்தனைக்கு நான் உடம்பு சரியில்லாதவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். அவளை கொண்டாந்து நாளுக்கு நாள் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் தங்களுக்கு சரியான சிகிச்சை வழங்கப்படுவதில்லை என்று பலரும் குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கவனிக்காமல் எடப்பாடி அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி ஒருபுறம் இருந்தாலும் மற்றொரு புறம் இந்த அரசை நினைத்து மக்களுக்கு பயம்தான் ஏற்படுகிறது.